ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது நீங்கள் பிகினராக இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். அதில் முழுவதும் எதுக்காக அப்படின்னா, இண்டிகேட்டரோட பர்பஸ் என்னன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தாதீங்க. என்னுடைய சஜஷன், ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எப்போதுமே சூப்பர் ட்ரெண்டை பயன்படுத்துங்க. அதாவது சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இஸ் த டெக்னிக்கல் அனலைசிஸ் டூல் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இட் அசெட்ஸ் இன்வெஸ்டட் இன் டிட்டர்மைனிங் ரிலேட்டிவ் ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸ் டியூரிங் மார்க்கெட் ஸ்விங்ஸ், ஹெல்பிங் தம் மேக் பை அண்ட் செல் டிசிஷன். அதாவது இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ரெடி ஆகிறீங்களோ அந்த இடத்துல அதனுடைய தாக்கம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அஷ்யூரிட்டி கொடுக்கும். அதாவது எப்போதுமே என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தினாலும் சரிங்களா, இன்றைக்கி நிறையா உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு, சரிங்களா? நீங்கள் எதை பயன்படுத்தினாலுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியணும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு ரூட் தெரியணும், அதில் தான் நீங்கள் ரோடு போடுறதுக்கு கற்றுக்கணும். அதுபோல் தான் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். நீங்கள் ஒரு 6 மந்த்ஸாக 1 இயராக ஒரு டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் சஜஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? நான் நிறையா என்னுடைய சேனலில் சஜஸ்ட் பண்ணது இந்த 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். அதை விட்டீங்க அப்படின்னா இந்த வீக்லி டைம் ஃப்ரேம், சரிங்களா? அதை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம், அதை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 1 டேயோட டைம் ஃப்ரேம். நான் இதை பெருவாரியாக பயன்படுத்துவேன், சரிங்களா? ஆனால் நான் ஜென்ரலாக இப்படி பயன்படுத்தச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இண்டிகேட்டரோட பர்பஸ் நான் எடுத்துப்பேன். ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஸ்கேல்பிங் அப்படின்னா நான் 3 to 5 மினிட்ஸில் என்ன பண்ணுவேன், என்னுடைய ட்ரேடையை நான் என்ன பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன், சரிங்களா? இப்போது நான் இங்கே டே டைம் ஃப்ரேம் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்விங் உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியும். இது நான் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும், சரிங்களா? நான் 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன் அப்படின்னா, சரிங்களா, அதை காட்டிலும் அதிகமாக தெரியும். இப்போ நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும், டைம் ஃப்ரேம் சுருக்க சூப்பர் ட்ரெண்டோட பர்பஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த லைன் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் 5 மினிட்ஸில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும் மார்னிங் சமயத்தில் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைன் வந்து உங்களுக்கு ட்ரெண்டை காட்டும், சரிங்களா? இப்படி க்ரீன் லைனாக இருக்குது அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்டும், ரெட்டாக இருக்குது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டை ஷோ பண்ணும். இப்படி டவுன் ட்ரெண்டு காட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு இங்கே சிக்னல் ஷோ ஆகும், சரிங்களா? இந்த சிக்னல் உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேண்டிலோட, சரிங்களா, இந்த சிக்னல் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ஸ்கேல்பிங், அதுவும் பேங்க் நிஃப்டியில் பண்ணிங்க அப்படின்னா 10 to 15 பாயிண்ட் ஈஸியாக மேக் பண்ணிடலாம், சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேலே 51,849லேருந்து 821 வரைக்கும் போயிருக்கு. 20ன்னு எடுத்துக்கங்களேன், சரிங்களா? அது 50ன்னு எடுத்துப்போம், கிட்டத்தட்ட 30 பாயிண்ட். இதிலே உங்களுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் இமீடியட்டாக மேக் பண்ணிடலாம். ஸோ இது ப்ரீவியஸ் 5 மினிட்ஸை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். எதுவுமே ப்ராக்டிஸ் தான். இப்போ இங்கே டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இந்த கேண்டில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் வரும்போது டவுன் ட்ரெண்டுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்படி உங்களுக்கு க்ரீன் லைன் தொடர்ந்து சர்வே ஆகிட்டு இருக்கு, அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான சிக்னல் கிடைக்கி அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அது தொடர்ந்து அப்பில் மூவ் ஆகி பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், சரிங்களா? இந்த மாதிரி டவுனில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தான் மேஜராக இறங்கும், சரிங்களா? நீங்கள் உல்டாவாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டிப்போம். அதனால் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர், சரிங்களா? இது பை செல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல். இதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே முழுமையாக இண்டிகேட்டரை மட்டும் நம்பாமல் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதில் இண்டிகேட்டரை நீங்கள் ஃபீட் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.